முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நேத்து சென்செக்ஸ் 122 புள்ளிகள் இறக்கத்திலும் நிப்டி 34 புள்ளிகள் இறக்கத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. நேத்து சின்ன இறக்கத்தை சந்திச்சு நம்ம சந்தை முடிஞ்சிருந்துச்சுங்க சார். இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் எப்படி ஓபன் ஆயிருக்கு, இன்னைக்கு நம்ம சந்தையில எப்படிங்க சார் இருக்கும்? நேற்றைய தினம் எதிர்பார்த்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது 24,400 24,400 எக்ஸாக்டா அந்த லெவல் வந்து நேற்றைய டே ஹை. இதுதான் நம்ம ஓப்பனிங் பெல் சொல்ல இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் டெஸ்ட் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து நேற்றைய தினம் இருக்கிறது அப்படின்றது. பட் நேற்றைய தினத்துடைய டே லோ பாத்தீங்கன்னா அதோடைய முன்தினமை விட குறைவாக இருந்தது. சோ நேற்றைய தினத்தோட லோ பாத்தீங்கன்னா 24,102. வேற அதுக்கு நேற்று முன்தினம் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட லோ வந்து 24,145. சோ நெட் ஆன் நெட் டெக்னிக்கலி நம்ம பார்க்க போகுமானால் நேற்றைய தினம் ஒரு ஹையர் ஹை, அதாவது நேற்று முன்தினத்தை விட நேற்றைய தினம் ஹையர் ஹை நமக்கு கிடைத்திருந்தது. பட் அதோடைய நேற்றைய தினத்துடைய லோ வந்து has been lower than the previous day. So நேற்று முன்தினத்தை விட குறைவாக இருக்கிறது. So this is point number 1. இந்த மாதிரி ஒரு அவுட் சைட் டே அப்படின்ற ஒரு ஃபார்மேஷனுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் கையாள வேண்டும். ஏனென்றால் நார்மலி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரும்போது டெக்னிக்கலா நம்ம சொல்லித்தரது என்னன்னா, இது வந்து ஒரு பாசிபிள் கரெக்ஷன் இல்ல சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷனுக்கான ஒரு முன் உதாரணியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். திஸ் இஸ் லைக் வார்னிங் சைன் ஆர் ப்ரீ எக்ஸாம்பிள். ஒரு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் வந்து சந்தையில நடக்க இருக்கிறது அப்படின்றத பாசிபிலிட்டி, இது ஒரு இண்டிகேஷனா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைய தினம் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சம்டைம்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் நடக்காமல் தொடர்ந்து சந்தை ஏற்றத்தை சந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நடந்திருக்கிறது, அந்த மாதிரி இருந்திருக்கும் சேர்ந்திருக்கு. பட் அட்லீஸ்ட் 80% ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஹையர் ஹை வித் லோவர் லோ ஃபார்ம் ஆகும்போது பொதுவாக அடுத்த ட்ரேடிங் செஷன் வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இல்ல வாலடைல் மார்க்கெட்டுக்கான ஒரு முன் எக்ஸாம்பிள், ஒரு லீடிங் எக்ஸாம்பிளாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இட் இஸ் குட் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்சஸ் பார்க்க போனால் வி கண்டினியூ டு ஹோல்ட் 24,400, அதே போல 24,287. ஸோ நெக்ஸ்ட் லோவர் ரெசிஸ்டன்ஸ், ஸோ 24,400 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அது குறைவான ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,287 அப்படின்றதையும், வேற சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 24,041, அதே சமயத்துல 23,950 followed by 23,880. ஸோ லோவர் சப்போர்ட்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றதையும் மனதில் வைத்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ வி ட்ரேட் இன் அக்கார்டன்ஸ் டு தோஸ் ரேஞ்சஸ் ஆஸ் வெல். ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து இன்றைக்கு காலை வர்த்தகம் துவக்கத்திலிருந்து ஒரு சரிவோடு தான் துவங்கி இருக்கிறது. முக்கியமாக காரணம் அப்படின்றத பார்க்க போகுமானால் முக்கியமாக இந்த அப்கோர்ஸ் யுஎஸ் அண்ட் லெபனான் இஸ்ரேல் அண்ட் லெபனான் 10 நாட்களுக்கான அவங்களுடைய போர் நிறுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு ஃப்ராஜைல் ட்ரூஸ் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராஜைல் இது எப்ப வேணா இது வந்து நீடிக்காதா, ரொம்ப அன்சர்டனா இருக்கக்கூடிய ஒரு சீஸ்ஃபயர், ஒரு போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவுல வந்திருக்க கூடும் அப்படின்றது சொல்றாங்க. அதே சமயத்துல ஈரான்ல இருக்கக்கூடியது கூட ரொம்ப ஃப்ராஜைலா இருக்கிறது பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நர்வஸ்னஸ் வந்து சந்தைக்குள் செட் ஆயிருக்கு, மோர் சோ ஹெட்டிங் இன்டு தி வீக்கெண்ட். ஸோ பொதுவாக சனி ஞாயிறு ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்தால் நம்மளால முதலீட்டாளராக இருக்கும் நம்மளால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினாலும் கூட அந்த ஃப்ரெஜிலிட்டி வந்து ரொம்ப நர்வஸாக முதலீட்டாளர்களை செய்யறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நிக்கே 225 சர்வதேச சந்தையில நிக்கே 225 வந்து ஒரு 509 புள்ளிகள் சரிவோட வர்த்தகம் நடந்து வருது. ஸோ ஆல்ரெடி டவுன், அது கேப் டவுனா தான் ஓப்பன் ஆனது. 509 புள்ளிகள் சரிவோட வர்த்தகம் நடந்து வருகிறது. அதே போல ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் இண்டெக்ஸ் வந்து 225 புள்ளிகள் சரிவோடவும், கொரியால இருக்கக்கூடிய காஸ்பி இண்டெக்ஸ் கொஞ்சம் வாலட்டைலா இருந்தாலுமே கூட 25-26 புள்ளிகள் சரிவோட தான் அங்கேயே வர்த்தகம் நடந்து வருகிறது. டவ் ஜோன்ஸ் வந்து நேற்றைய தினம் ஒரு மிக்ஸ்டு பேக்கா இருந்தது. பீரியட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ஆஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருந்திருக்கிற ஒரு நாள் ஃபைனலி எண்டிங் வித் ஒரு 115 புள்ளிகள் ஏற்றத்தோடு தான் நேற்றைய தினம் சந்தை முடிந்திருக்கிறதே நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் வேர் திங்ஸ் ஸ்டாண்ட். ஸோ ஆசிய நாட்டு சந்தைகள்ல இருந்து
நமக்கு வரக்கூடிய சென்டிமெண்ட் இல்ல இந்த ஏசியன் சென்டிமெண்டல் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் தி ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் தி இஸ்ரேல் லெபனான் ட்ரூஸா இருக்கட்டும், அதே சமயத்துல யுஎஸ் ஈரான் அந்த சீஸ்ஃபயரா கூட இருக்கட்டும், அந்த நர்வஸ்னஸ் வந்து தொடர்ச்சியாக இருந்து வருகிறதையும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் அப்படின்றதே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த ஈரானுடைய போர் வந்து நீடிக்க வேண்டாம், அது கூடிய சீக்கிரம் முடிந்துவிடும் அப்படின்றதையும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பட் அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும் பட்சத்தில் திஸ் பிகம்ஸ் அ வெரி கொஞ்சம் காஷனரி நோட்டா தான் சர்வதேச சந்தைகள் இந்த நீக்கத்தை பாக்குறாங்க. மோர் சோ ஹெடிங் இன்டு தி வீக்கெண்ட். FIS DIS என்ன சார் பண்ணிருக்காங்க? FIS வந்து நேற்றைய தினம் தொடர்ந்து டோக்கன் பையரா தான் இருந்திருக்காங்க. அந்த டோக்கன் வேல்யூ வந்து இன்னும் குறையுது. நேற்று முன்தினம் வந்து 666 கோடிக்கான பையர், நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 382, ஆல்மோஸ்ட் 50% லோவர். நெட் பையரா தான் இருக்கிறாங்க FIS வந்து, பட் லோவர் பை 50%, 382 crores. DIS இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெட் செல்லிங் கேப்பபிலிட்டி வந்து நேற்றைய தினம் வந்து நேற்று முன்தினமை விட 6 மடங்கு கூடியிருக்கிறது. ஸோ நேற்று முன்தினம் வந்து 560 கோடிக்கான நெட் செல்லரா இருந்த DIS வந்து நேற்றைய தினம் ஆல்மோஸ்ட் 3420 கோடிக்கான நெட் செல்லர். ஸோ தட்ஸ் அ வெரி சைசபிள் நெட் செல் பொசிஷன். 3400 கோடிகள்லாம் ரீசென்ட் டைம்ல வந்து இவ்வளவு பெரிய தொகையை வந்து DIS வித்து இருக்கிறதாக நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ ஒருவேளை அவங்க வந்து அந்த குறைந்த லெவல்ல விச் இஸ் அபவுட் 22,000-23,000 அந்த ரேஞ்சில எல்லாம் வாங்கியிருக்கக்கூடிய அவங்களுடைய முதலீடுகளை வந்து ஒரு ஸ்மால் பவுட் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங்குள் இவங்க வந்து நுழைஞ்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு அவுட்லுக் வந்து நமக்கு மனதில் இருக்கிறது. ஸோ சடன்லி 3400 கோடிக்கான நெட் செல்லரா இவங்க மாறி இருக்காங்க. So it could be about a profit taking. Also in the delimitation சார்ந்த பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ், ஒரு இன்ஸ்டெபிலிட்டினால சரி சந்தை வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகும், இல்ல கொஞ்சம் வாலட்டைலா இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும், பிளஸ் குறைந்த லெவல்ல இண்டெக்ஸ் லெவல்ல வாங்கியிருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான ப்ராஃபிட் டேக்கிங் பவுட்டாகவும் DIS வந்து இந்த லெவலை பார்த்து கொஞ்சம் அவங்களுடைய லாபத்தை வெளியேற்றுவது, ரீசெண்ட் பையோடைய லாபத்தை வெளியேற்றுவது போல் எனக்கு தோன்றுகிறது. பட் திஸ் இஸ் ஹவு தே ஆர் ட்ரேடிங் நவ். ஸோ FIS ஆன் டோக்கன் பை மோட், டோக்கன் பையும் ஸ்மாலர் அமௌண்ட், ஆல்மோஸ்ட் 50% குறைவா இருக்கிறது. வேற DIS வந்து 6 மடங்கு நெட் செல்லிங்கா நேற்றைய தினம் செயல்பட்டு இருக்காங்க. தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் இருக்கு? ஓகே, கச்சா எண்ணெய் வந்து 93, 95, 96 அந்த ரேஞ்சில் $98 பர் பேரல். ஸோ ட்ரேடிங் பிட்வீன் லெட்ஸ் சே 93 to 98 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கச்சா எண்ணெய் ட்ரேட் ஆகுறது நம்ம பார்க்கலாம், ஒரு பீப்பாக்குன்ற ரேட்டு. பட் முக்கியமாக நேற்றைய தினம் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வெளியிட்ட ஒரு செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப் நாடு, அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஜெட் ஃபியூவல், அதாவது அவங்களுடைய விமானங்கள் பறக்கின்ற அந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல், ஜெட் ஃபியூவல் வந்து இன்னும் அடுத்த ஒரு 5-6 வாரத்துக்குள் மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிறது. இந்த ஈரான் போர் வந்து இப்படியே தொடர்ந்தால், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வரும் இந்த எண்ணெய், கச்சா எண்ணெய் வந்து தடை செய்யப்பட்டால், இல்லை இந்த மாதிரி போர் வந்து தொடர்ச்சியாக நடந்தால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜெட் ஃபியூவல் வந்து இன்னும் 6 வாரத்துக்கு தான் இருக்கும். ஸோ ஃபிளைட் கேன்சலேஷன்ஸ், அதே சமயத்துல விமானங்கள் வந்து செயல்படும் பொட்டன்ஷியல் இல்லை கேப்பபிலிட்டியும் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்படின்றதையும் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க, which I think is a very cautionary note. I think after a long time இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் ஐரோப்பிய நாடு ஏர்லைன்ஸுக்கு எல்லாமே ஒரு சேலஞ்சாக இருக்கிறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ மேபி கோயிங் டு இம்பாக்ட் கச்சா எண்ணெயோடைய விலை நீக்கங்கள் சர்வதேச சந்தையில வந்து இதுவே ஒரு இம்பாக்ட்ஃபுல் நியூஸாக நம்ம இருக்கக்கூடும். ஸோ தேர் கோயிங் டு பி a lot of movement in terms of crude oil price. Of course ட்ரம்ப் வந்து ஈரான் போர் வந்து சீக்கிரம் முடிய வேண்டும், இன்னும் தொடரக்கூடாது, லெபனான் கூட இஸ்ரேல் ஒரு 10 நாள் போர் நிறுத்தம், தற்காலிகமான போர், ஆல் தீஸ் அப்பியர் பாசிட்டிவ். பட் இது ரொம்ப ஃப்ராஜைலா இருக்கு. இவென்ச்சுவல் அவுட்கம் என்னன்னா இதுதான். அதே சமயத்தில் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பம்ப் பிரைஸுமே $4.06 per gallon அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகுறதை நம்ம பார்க்கணும். டீசல் வந்து has gone even more higher. It is almost close to $6 a gallon. So exceptionally high fuel prices வந்து gasoline prices இல்ல fuel prices வந்து யூஎஸ்ல வந்து தெரிகிறது. ஸோ that is also going to impact inflation and other challenges. So கச்சா எண்ணெய் வந்து இன்னும் வாலட்டைலா தான் இருக்கிறது. I think price appreciation because of demand and logistical supply
சேலஞ்சஸ் வந்து இன்னும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு நிறைய இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டியாக எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்துல கோல்டு வந்து ஒரு இறக்கத்தை சந்தித்து நம்ம பார்த்தோம். முக்கியமா 4850 4820 ரேஞ்சில இருந்து தற்போதைய நிலைமைக்கு $4788 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்லையும், வெள்ளி அதே சமயத்துல $80 இருந்து ஒரு $78 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்லையும், மார்ஜினலா ஒரு $2 per ounce அப்படின்ற லெவல்ல குறைஞ்சிருக்கிறது. காப்பர் வந்து தொடர்ந்து 3-4 நாட்களாக அந்த $6 ஒரு பவுண்ட் அப்படின்ற லெவலை விட அதிகமாக ட்ரேட் செய்ய தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ காப்பர் கொஞ்சம் கரெக்ஷன், பட் காப்பர் ஹோல்டிங் above $6 a pound. கோல்ட் அண்ட் சில்வர் ஒரு பிரைஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு. கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்து மறுபடியும் ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறதையும் பார்க்கிறோம். பட் ட்ரேடிங் வந்து $93 to $98-99 ரேஞ்ச். சார், அட்சய திருதி இந்த வார ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க சார். அதனால நான் பொதுவான ஒரு அட்வைஸ் சார் தங்க முதலீட்டாளர்களுக்கு உங்ககிட்ட இருக்கும். இல்ல, அக்ஷய திருதி வந்து ஒரு ட்ரேடருக்கான ஒரு நோக்கம் பெரிய அளவுல இருக்காது. ஸோ தட் இஸ் மோர் சென்டிமெண்டல் ஒரு கல்ச்சரல் ஃபினாமினன். இல்ல சார், நான் பொதுவா கேக்குறேன் சார். ஒரு தங்க முதலீட்டுல ஏதாவது ஒரு பண்ணா அதுக்கு ஒரு டிப்ஸ் அப்படி சார்? இல்ல, அதான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு அக்ஷய திருதினால நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, மை பாயிண்ட் இஸ் அது வந்து உங்களோட இஷ்டம். நீங்க முறையா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா யூ கண்டினியூ. அது வந்து தட் இஸ் மோர் அ கல்ச்சரல் சினாரியோ தேன் அ ட்ரேடர் சினாரியோ. பட் நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய லெவல்ல ஐ திங்க் இப்படிதான் இந்த ட்ரேடிங் பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் கோல்டு வந்து இப்படிதான் இருக்க போகுது. ஐ திங்க் we're going to look at about $4,700 an ounce அப்படில இருந்து 4850 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். நம்ம இருக்கக்கூடியது ஓகே, ருப்பி நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கக்கூடிய, மார்ஜினலா ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. 93 rupees ஒரு டாலருக்கும் குறைவாக நேற்றைய தினம் ஒரு ஸ்ட்ரெங்தனிங் நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஐ திங்க் பீப்புள் அந்த தங்கத்துடைய விலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு. பட் அகேன் அக்ஷய திருதி அன்னைக்கு தட் இஸ் அப் டு தெம். அந்த கல்ச்சரல் பிராக்டிஸா நீங்க கோல்டு வாங்குறதும் வாங்காம இருக்கிறதும் ஓகே. பட் ஐ திங்க் த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் கோல்டு கமாடிட்டி செக்மெண்ட்ல அது ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்தீங்கன்னா ஐ திங்க் தட் இஸ் இமென்ஸ். ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கி வீட்டுல வைக்கிறது மட்டும் இல்லாமல் தங்கத்துல வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிறதுமே ஒரு நல்ல சரி, இந்த அக்ஷய திருதியில இருந்து ஐ வில் ஸ்டார்ட் ட்ரேடிங் இன் கோல்டு அப்படின்ற ஒரு நோக்கம் மக்கள் மனதில் எழும்புமானால் ஐ திங்க் நம்ம நடத்துகிற இந்த ப்ரோக்ராம்ஸ் மாதிரியும் இவ்வளவு நாள் நம்ம சொல்லி இருக்கக்கூடிய இந்த காரணத்தினாலும் அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சீட் ஆஃப் ட்ரேட் வந்து அவங்க மனதில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நமக்கு இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூஸ்வலி அக்ஷய திருதி டைம்ல இந்தியன் மார்க்கெட்ஸ்ல கோல்டு பிரைசஸ் வந்து ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறத பொதுவா நம்ம பார்க்கணும். ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ரன்அப் வந்து மறுபடியும் இங்க கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பட் ஃப்ரம் அ ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்க போனா 4700 இருந்து 4850 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். ருப்பி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் கோல்டு பிரைசஸ் கொஞ்சம் இந்த ரேஞ்ச் பவுண்டா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கல்ச்சரலி நீங்க வாங்குறதா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி தட் இஸ் அப் டு யூ. இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வரப்போகுதுங்க சார்? ஓகே, Q4 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வர இருக்கிறது. அதே சமயத்துல பஜாஜ் கன்சியூமர் கேர், மாஸ்டெக் உடைய ரிசல்ட்ஸ், ஹேத்வே கேபிள் அண்ட் டேட்டாகாம், ஆதித்யா பிர்லா மணி, பிரிட்ஜ் செக்யூரிட்டிஸ், ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஸோ பெரிய நம்ம நிறுவனங்கள் இல்ல மோஸ்ட் வாட்ச் நிறுவனங்கள் அப்படின்ற இன்னைக்கு ரிசல்ட்ஸ் நம்ம இது சொல்லியிருக்கிறோம். தயவு செஞ்சு ஜியோ பினான்சியல் சர்வீஸ்லாம் நிறைய பேர் வந்து வாங்கி வைத்திருக்க கூடும். ஏன்னா ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க, இல்ல ஃப்ரெஷ்ஷா ஜியோ வாங்கியிருப்பாங்க. நல்ல ஒரு பிரைஸ் இறக்கத்தை சந்தித்திருக்கக்கூடிய ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் அந்த கம்பெனியோடைய IPO இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அந்த ரிசல்ட்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. மற்ற ஸ்டாக்ஸ் உங்க பட்டியலில் இருந்ததுன்னா, ரிசல்ட் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் உங்க பட்டியலில் இருந்ததுன்னா அந்த ரிசல்ட்ஸை கொஞ்சம் கவனிங்க கேர்ஃபுல்லாக. அதன் அடிப்படையில ஒரு முடிவெடுங்க அப்படின்றதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஓகே, ஹை டெலிவரி ஆரம்பிப்போம். ஸோ ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ் வந்து கேஷ் செக்மெண்ட்ல பெரிய அளவு நடந்திருக்கக்கூடியது. ICICI Pru லைஃப் இன்சூரன்ஸ், ஓபராய் ரியாலிட்டி, பாலிசி பஜார், கோல் இந்தியா, AU பேங்க், கோத்ரேஜ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், இண்டஸ் டவர், பிடிலைட், ஸ்ரீ சிமெண்ட்ஸ். அதே சமயத்துல F&O செக்மெண்ட்ல வந்து லாங் பில்டப் நம்ம நேற்றைய தினம் பார்த்திருக்க கூடியது. ஓரளவுக்கு ப்ராஃபிட் டேக்கிங் நடந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட பங்குகள் இருந்திருக்கக்கூடிய ஒரு நாள். பட் நேற்றைய தினம் பட்டியல் பார்க்கும்பொழுது பட் ரைட் நவ் அது வந்து ஒரு 70 குறைஞ்சிருக்கு. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அந்த லிஸ்ட்ல இருந்து போயிருக்கு, விச் மீன்ஸ் ப்ராஃபிட் டேக்கிங் நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா லாங் பில்டப் நேற்றைய தினத்தோடைய மார்க்கெட் அடிப்படையில் வைத்து பார்க்கும்பொழுது காட்ஃப்ரே பிலிப்ஸ், அதானி பவர், ப்ளூ ஸ்டார்,
ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், டிக்சன், எல்டிஎம், IREDA, பிரீமியர் எனர்ஜிஸ், ஹேவல்ஸ். அதே சமயத்துல ஷார்ட் பில்டப் வந்து ஏறக்குறைய நமக்கு ஒரு 34-35 பங்குகள் கொண்ட ஒரு லிஸ்ட். முக்கியமா நடந்திருக்கக்கூடியது ஏஞ்சல் ஒன், ஆஸ்ட்ரல், மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்சியல் சர்வீசஸ். ஸோ ஏஞ்சல் ஒன், மோத்திலால் ஓஸ்வால் போத் ஃபினான்சியல் சர்வீசஸ்ல இருக்கு. ஸோ ஒருவேளை அவங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ், நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இல்ல புரோக்கிங் இருந்து வரக்கூடிய அந்த செயல்பாடில் வரக்கூடிய அவங்க ரெவென்யூஸ் வந்து குறைஞ்சிருக்க எதிர்பார்ப்பு இருக்கிறது. And that is probably the reason why short build-up is happening here. அதே சமயத்துல விப்ரோ, HCL Tech, ஹீரோ மோட்டார், இண்டஸ் டவர்ஸ் அண்ட் இந்தியன் பேங்க், இது அனைத்துமே ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. எக்ஸ்சேஞ்ச் டேட்டால நமக்கு தெரியுது. நாளைக்கு வீக்கெண்ட் ஷோ வருதுங்க சார். அதுல வந்து நீங்க நம்ம லிசனர்ஸ் கேட்டிருக்க நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்கீங்க. நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.